ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுற மாதிரி இருக்கு அஸ்வந்த் அப்படின்லாம் பேசுறாங்க. படம் மட்டும் நல்லா போலனா நீ தான் அடுத்த டெம்ப்ளேட். We keep telling him that also. ஒரு ப்ரொடியூசருக்கு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் இஸ் when you don't see the cut scenes. என் எடிட்டர் told me, மேம் சீன் டு சீன் வச்சு எடுத்தோம். I don't have a single scene. இப்போ somebody says no give me extra scenes, I don't have a single scene. இப்போ நாங்க சோலோவா வந்தா எங்க படம் தான் எல்லா தியேட்டர்லயும் வரும். இங்க சோலோவா வர முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக அஸ்வந்த் பேசின சில விஷயங்கள் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. அதில் நான் என்ன எடுக்கிறேனோ அது என் படத்தில் இருக்கும். ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஃபார் மை ப்ரொடியூசர்ஸ் மணி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு கம்பேரிசன் ஓடிட்டு இருக்கு. I'll tell you what, it's his second film. Okay, Pradeepoட second film. They are youngsters who have no background of cinema. They don't know the எது சொன்னா எப்படி யாரை எல்லாரும் எடுத்துப்பாங்கன்றது கிடையாது. they are just growing. So I think அவங்கள என்கரேஜ் தான் பண்ணணும். what he meant was எனக்கு என்னைக்குமே பட்ஜெட் ப்ரெஷரே எனக்கு அஸ்வத்தால வந்ததில்லை. ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் இஸ் when you don't see the cut scenes. When you see, and I have worked with so many directors, each director has a style. Does not mean that the director is less special. அவங்களோட working ஸ்டைல் அப்படி இருக்கும். வேர் தே லைக் டு டேக் அ லிட்டில் பிட் மோர் அண்ட் தென் எடிட் அண்ட் கம் அப். ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபைனலாக என்ன, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுக்கணும், ஹிட் ஃபிலிம் கொடுக்கணும், அவ்வளோதான். அதனால தெர் இஸ் நோ கம்பேரிசன். பட் எனக்கு ஹி வாஸ் வெரி ப்ரீ பிளான் அண்ட் பிரதீப் ஆல்சோ சூப்பர் ஹார்ட் ஒர்க்கிங். இந்த படத்தில் நீங்கள் பிரதீப்போட க்ரோத்தை பார்ப்பீங்க as an actor. He has pushed himself. He has tried, and Ashwath has pushed him in the right, understanding his strengths and weaknesses. He's trusted him. அதுவும் 2 டைரக்டர் லவ் டுடே மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் கம் ஹீரோக்கும் பண்ணும்போது இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட்ல. பிரதீப் கேம் அண்ட் செட் நான் ஆக்டராக தான் வருவேன்னு. he trusted him fully and their friends also. so அது பண்ணாங்க. அவங்க சொல்றது அந்த enthusiasmலையும் அவங்க அச்சீவ்மெண்ட் அவங்க பேசுறாங்க தவிர்த்து honestly I can tell you they are not the kind of kids who will, கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பாய்ஸ் who will think நான் இவங்களை நினைச்சு பேசுறேன் அவங்க நினைச்சு பேசுற அளவு அவங்க இல்லவே இல்லை. அவங்க ஆனா நிஜமாவே அஸ்வத் என் எடிட்டர் told me, மேம் சீன் டு சீன் வச்சு எடுத்தோம். I don't have a single scene. இப்போ somebody says no give me extra scenes, I don't have a single scene. Yes, that's actually his style இல்லையா? That is his style and his strength. அதுக்கு நான் அடுத்த டைரக்டர் கிட்ட போய் I can't say this is what it is. That movie making for each person is different. ஆமா, இப்போ எக்ஸ்ட்ரா ஷாட்ஸ் எடுக்கிறதுனால அவங்க நல்ல டைரக்டர் இல்லன்னு சொல்லிட முடியாது இல்லையா? that's what அத நான் கிளாரிஃபை பண்ணனும்ங்கறதுல அது யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஆடியன்ஸும் அதான் சொல்றேன், அந்த 10% இருப்பாங்கல்ல, அது மாதிரி people கிட்ட நம்ம கேட்க கூடாது. and also இப்போ அஸ்வந்த் பத்தி பேசணும் அப்படினா நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. he is actually very much confident. நீங்க கோட் பண்ணும்போது நிறைய பேசவே மாட்டேன்ட்டார் விபி சார்லாம் இல்ல நாங்க எதுவும் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருந்தீங்க. பட் இங்க நம்ம நிறைய கான்ஃபிடன்ஸ் பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் அது எல்லாரும் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுற மாதிரி இருக்கு அஸ்வந்த் அப்படின்லாம் பேசுறாங்க. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட கான்ஃபிடன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா with respect to goat because expectation was so high, we don't want to hype it. Okay, so we just said let us set it. So we and VP took a conscious call, we will be very underplay about it. Yeah, because we felt it will not work. Okay. Ashwath is generally a very confident person. Okay, that's his nature. Yeah. So nanu Pradeep will, in fact Pradeep also made that promo no. Okay, so where Ashwath was saying color and then he'll be like padam mattum nalla polena nee dhaan adutha template no. Yes. We keep telling him that also.